ஒரு தரமான லோ பட்ஜெட் ப்ராஜெக்ட் தாங்க வந்திருக்கோம். பக்காவாக கேட் எடுக்கிற முட்டிக்கு என்னெல்லாம் நம்ம கொடுக்கணுமோ அதைத்தான் நம்ம இப்போ டெவலப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோங்க. ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நமக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அன்னூர் 10 minutes டிராவலில் ரீச் ஆகலாம். காரமடா 5 minutes டிராவலில் ரீச் ஆகலாம். மேட்டுப்பாளையம் 10 minutes டிராவலில் ரீச் ஆகலாம். நம்ம தான் போய் ஃபர்ஸ்ட் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேணாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபேமிலி குடியிருக்காங்க. அது போக 20 வீடு கிட்ட வந்து கன்ஸ்ட்ரக்ஷனும் போயிட்டு இருக்கு. லேண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 70% வரையுமே நமக்கு லேண்டுக்கே லோன் போய்க்கலாம். மார்க்கெட் வேல்யூக்கு பில்டிங்ல போகும்போது 85% வரையுமே நம்ம லோன் வேல்யூ போய்க்கலாங்க. SSVM இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பக்கமே இருக்கு. குமரன் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்கு. ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அது போக நமக்கு பக்கமே கிறிஸ்டக்கிங் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. சவிதா ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஹிந்துஸ்தான் ஹாஸ்பிட்டலும் பக்கமே தான் இருக்கு. இந்த பட்ஜெட்ல லோ பட்ஜெட்ல இந்த ரேஞ்சஸ்ல இருக்கிறதுல இவ்வளோ விதமான ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்குது. நம்ம ப்ராஜெக்ட்ல மட்டும்தான் அதெல்லாம் அமையும். ஹாய் டினோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் தாங்க வந்திருக்கோம். ஸோ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட் வாங்கணும்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 லட்சம் 8 லட்சம் அதிகபட்சம் ஒரு 10 லட்சம் இருக்கும். பட் இப்போ நான் வந்திருக்கிற ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான லோ பட்ஜெட் ப்ராஜெக்ட் தாங்க வந்திருக்கோம். ப்ராஜெக்ட் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பிரதர்கிட்ட எடுத்து வச்சுக்கலாம். பிரதர் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் பிரதர். அதுக்கு முன்னாடி நம்ம மக்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லிருங்க. இந்த ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட் ஆயிருக்கு? நம்ம ப்ராஜெக்ட் நேம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபீல்ட்ஸ் அவென்யூங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து லொகேஷன் பார்த்தீங்கன்னா காரமடை ஏரியா. காரமடை ஜெனரலா தெரியும். மேட்டுப்பாளையம் ரோட்ல காரமடை இருக்கு. காரமடையில இருந்து ஜஸ்ட் 5 minutes டிராவல்ல தென் திருப்பதி 4 ரோடுன்னு சொல்லுவாங்க. அந்த தென் திருப்பதி 4 ரோடு கிட்ட தான் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. ஸோ நான் ப்ராஜெக்ட் வரும்போதே பார்த்தேன், இங்க ஆல்ரெடி சுத்தி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. நம்ம ப்ராஜெக்ட் அதுல இருந்து கொஞ்சம் யூனிக்கா இருக்குமா? கண்டிப்பா. ஏன்னா நீங்க வரும்போதே நீங்க பார்த்திருப்பீங்க இந்த ஏரியா எவ்வளவு தூரம் டெவலப் ஆயிருக்கு. ஸோ வர்ற வழி ஃபுல்லுமே எங்கேயுமே நீங்க பிளாங்கா தனியா இருக்கோ எம்டி ரோடா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கவர்டா தான் இருந்திருக்கும். அந்த அளவு டெவலப்பான ஏரியா தான் இப்போ நம்ம வந்திருக்க ஏரியா. மெயின் விஷயமே இந்த லோ பட்ஜெட் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள வைக்கிற மாதிரி இல்லாம இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு நடுவில் தான் இருக்கு. பிரதர், நிறைய பேர் லோ பட்ஜெட்னு சொன்ன உடனே அதை போய் இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ நம்ம வியூவர்ஸ் யாராவது இந்த ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லேண்டோட அப்ரிசியேஷன் வேல்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? எப்படி இருக்கும்? கண்டிப்பா. இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 5 years பேக்ல எல்லாருக்குமே தெரியும். 5 years பேக்ல காரமடை ஆகட்டும், அன்னூர் ஆகட்டும், இது எல்லாமே பக்கத்துல எல்லாமே 5 minutes டிராவல் டு 10 minutes டிராவல். அன்னூர் 10 minutes டிராவல்ல ரீச் ஆகலாம். காரமடை 5 minutes டிராவல்ல ரீச் ஆகலாம். மேட்டுப்பாளையம் 10 minutes டிராவல்ல ரீச் ஆகலாம். இது எல்லாமே நம்ம ப்ராஜெக்ட்ல சுத்தி இருக்கு. எல்லாத்துக்கும் சென்டர் தான் நம்மளது. மேட்டுப்பாளையம், காரமடை, அன்னூர் இந்த மூணுத்துக்கும் சென்டர் ஆக்சஸ் ஆகிற இடத்துல தான் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கும்போது அந்த ஏரியாவும் ஒரு 5 years பேக்ல 5-6 லட்சத்துக்கு தான் போயிட்டு இருந்துச்சு காரமடை. இப்போ பார்த்தீங்கன்னா 12-13 lakhs வரையும் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் அன்னூருமே 5-6 lakhs போயிட்டு இருந்தது. இப்போ 12-13 lakhs per cent போயிட்டு இருக்கு அன்னூருமே. அதே மாதிரி தான் இது ரெண்டுத்துக்குமே ஜங்ஷன் பாயிண்ட்ல தான் நம்மளதும் அமைஞ்சிருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இதோட வேல்யூ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா 4-5 yearsல பார்க்கும்போது கேரண்டீடா டபுள் த வேல்யூ ஆயிருக்கும். ஒரு 20 lakhs to 25 lakhs இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா 5 years கேப்ல பார்க்கும்போது 50 லட்சங்கிறது கேரண்டீடா நம்ம ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் இந்த ப்ராஜெக்ட்ல. ஸோ நீங்கள் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் லோ பட்ஜெட் பிளாட்ஸ் வாங்கணும்னு நினச்சாலோ, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பார்க்கணும்னு நினச்சாலோ, இல்லை நல்ல ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வீடு கட்டணும்னு நினச்சாலோ இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ஷூட் ஆகும். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் வாங்கணும்னு நினச்சா எல்லாருக்கும் முக்கியமாக பார்ப்பது அம்யூனிட்டிஸ் தான் ப்ராஜெக்ட்குள்ளே. ஸோ நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே என்னென்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? நம்ம ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா பக்காவாக கேட் எடுக்கிற முட்டிக்கு என்னெல்லாம் நம்ம கொடுக்கணுமோ அதைத்தான் நம்ம இப்போ டெவலப்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோங்க. கேட் எடுக்கிற முட்டியில் மெயினாக ஒரு பர்ஃபெக்டான ஆர்ச் வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நீட்டான ஒரு கிராண்டான என்ட்ரன்ஸ் ஆர்ச் கொடுத்துட்டோம். அது போக சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கணுங்கிறதுக்காக என்டையர் ப்ராஜெக்ட்டுக்குமே பக்காவா காம்பவுண்ட் வால் பண்ணிட்டோம். காம்பவுண்ட் வால் பண்ணி 24/7 CCTV சர்வேலன்ஸோட தான் நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு. அது போக ரோட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாமே 30 feet 33 feet அந்த மாதிரி ரோட்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லாமே எண்ட் டு எண்ட் வரையும் ஃபுல்லா கவர் ஆகிற மாதிரி நம்ம ரோட்ஸ் பண்ணிருக்கோம். அது போக என்டையர் ப்ராஜெக்ட்டுமே ட்ரைனேஜ் செக்டர் பண்ணியாச்சு. என்டையர் ப்ராஜெக்ட் ட்ரைனேஜ் செக்டர் பண்ணியாச்சு. அது போக ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே என்டையர் ப்ராஜெக்ட்டுமே கவர் அப் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்ல இருந்து பேக் சைடு வரையுமே நைட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரீட் லைட்ஸ் எரியும். அது போக மெயினா தேவைப்படுறது EB அண்ட் எலக்ட்ரிசிட்டி தான். EB லைன்ஸ் ஆல்ரெடி இங்க இருந்து ஃப்ரண்ட்ல இருந்து பேக் சைடு வரையுமே EB லைன்ஸுமே ஆல்ரெடி கவர் அப் பண்ணிட்டோம். ஆல்ரெடி உள்ளுக்குள்ள இருக்கிற வீட்டுகளுக்குமே அந்த EB லைன்ஸ்ல இருந்து சப்ளை போயிட்டு தான் இருக்கு. வாட்டர் சப்ளைஸ் பாத்தீங்கன்னா 40,000 லிட்டர் கெப்பாசிட்டியில நம்ம ஒரு நல்ல ஒரு வாட்டர் டேங்க் பண்ணிருக்கோம். அந்த வாட்டர் டேங்க்ல இருந்து ஒரு பிளாட்டுக்குமே இண்டிவிஜுவலா பைப் லைன்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதுல இருந்து சப்ளை வரது எல்லா பிளாட்ஸ்க்குமே வர மாதிரி ஒரு இதுக்கும் இண்டிவிஜுவலா பைப் லைன்ஸ் ஆல்ரெடி நாங்கள் பண்ணி வச்சிட்டோம். அது போய் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்கன்னா கார்பரேட் வாட்டரும் நமக்கு உள்ள வரும். கார்பரேஷன் வாட்டர் உள்ள வர மாதிரி அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி. அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா பக்காவா உள்ளுக்குள்ளேயே டெவலப் பண்ணிருக்காங்க. சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பிளான்டேஷன், பைப் லைன், ஸ்ட்ரீட் லைட்னு சொல்லிட்டு CCTV சர்வேலன்ஸ், சுத்தி காம்பவுண்ட் வால் சொல்லிட்டு எல்லாமே பக்காவா கொண்டு வந்துட்டீங்க. ஸோ பக்கத்துல நியர்பைல ஒரு ஃபேமிலி குடி வராங்கன்னா நியர்பைல ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் என்னென்னலாம் இருக்குங்க? நமக்கு ஆக்சசபிள் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸும் ரொம்ப நியரஸ்ட்லேயே இருக்குது, காலேஜஸ் நியரஸ்ட்லேயே இருக்குது. ஸ்கூல்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா மொனார்க் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, SSVM இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பக்கமே இருக்குது. இது போக இன்னும் ஒரு 4-5 ஸ்கூல்ஸ் மேலேயே பக்கமே இருக்குது. எல்லாமே ஜஸ்ட் ஒரு 3 to 4 kilometers
ரேஞ்சஸ்குள்ளே இத்தனை ஸ்கூல்ஸ் இருக்குது. அது போக நமக்கு காலேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கமே ஆர்ட்ஸ் காலேஜஸும் இருக்கும், இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. ஆர்ட்ஸ் காலேஜ் பார்த்தீங்கன்னா குமரன் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது. அது போக கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இங்கேயே இருக்குது. இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அது போக நமக்கு பக்கமே கிறிஸ்டக்கிங் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நியரஸ்ட்டில் ஜஸ்ட் நீங்கள் ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம் ஒரு 5 minutes டிரைவ்லேயே போகிற அளவுக்கு இருக்க ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் மட்டும் சொல்லியிருக்கோம். இது போக ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா சவிதா ஹாஸ்பிட்டல் இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் ஃபெமிலியர் ஆனது எல்லாருக்குமே தெரியற அளவுக்கு இருக்குது சவிதா ஹாஸ்பிட்டல். இப்போ ஹிந்துஸ்தான் ஹாஸ்பிட்டலும் பக்கமே தான் இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு ஆக்சசிபிள், ரொம்ப நியரஸ்ட். இந்த பட்ஜெட்ல, லோ பட்ஜெட்ல, இந்த ரேஞ்சஸ்ல இருக்கிறதுல இவ்வளோ விதமான ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே பக்கத்தில் இருக்குது. நம்ம ப்ராஜெக்ட்ல மட்டும்தான் அதெல்லாம் அமையும். ஓகே. ஸோ சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஸ்கூல்ஸு, காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸு, அது போக உங்களுக்கு க்ரோசரி ஷாப்பு, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்கத்தில் நியர்பைலேயே இருக்கு. டிரான்ஸ்போர்ட்ல எப்படி பிரதர்? டிரான்ஸ்போர்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நமக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அங்கிருந்து நமக்கு காரமடைக்கும் பஸ் இருக்கு, மேட்டுப்பாளையத்துக்கும் பஸ் இருக்கு. இது போக அன்னூருக்கு, அவினாஷிக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு இங்கே நியரஸ்ட்லேயே பஸ் இருக்கு. அது போக நீங்க ஆரமடை போயிட்டீங்கன்னா காரமடை வந்து இங்கேருந்து 5 minutes டிராவலில் NH கனெக்ட் ஆயிரும். NH கனெக்ட் ஆயிடுச்சுன்னா NHலேருந்து உங்களுக்கு கோயம்புத்தூருக்கு ஜஸ்ட் 5 to 10 minutes ஒன்ஸ் பஸ் இருந்துகிட்டே இருக்கும் இந்த ஏரியாவில். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க லோ பட்ஜெட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல யாரும் இந்த ப்ரைஸுக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டு, இப்போ இந்த பிளாட்ஸ் வந்து என்ன ப்ரைஸுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்னா சும்மா ஜென்ரலாக ஒரு 8-10 lakhs லோ பட்ஜெட் ஆக்கிட்டாங்க. பட் ப்ராப்பர் லோ பட்ஜெட்னா ஒரு 5 lakhs to, ஏன்னா 5 lakhs இருக்கிறதா ப்ராப்பர் லோ பட்ஜெட். அந்த ரேஞ்சுக்கு தான் நாங்கள் போட்டிருக்கோம். நாங்கள் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 4,90,000 நம்ம போட்டு 4,90,000. ஆமாம் ஆமாம். ஸோ இந்த கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா வெறும் 4,90,000 பார்த்தீங்கன்னா இந்த பிளாட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் வரும்போதே பார்த்தேன், இங்கே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அங்கெல்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா மினிமமே பார்த்தீங்கன்னா ஒரு 6 lakh, 7 lakh, 8 lakh அந்த மாதிரி தான் இருக்கு. பட் இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இவ்வளோ அம்யூனிட்டிஸ் கொடுத்து, இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 4.90 தான் கொடுக்குறீங்க. இது வீடியோவில் சொன்னதுக்கப்புறம் ப்ரைஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண மாட்டேங்க? இல்லைங்க, இதே ப்ரைஸ் தான் கொடுப்போம். இன்னொன்று என்னன்னா, நாங்கள் 4.90 கொடுக்குறோம். இது போக நம்ம லோ பட்ஜெட்ல வெறும் பிளாட்டா மட்டும் சேல்ஸ் பண்ணல. நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வீடானாதான் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான growth இருக்குங்கிறதுக்காக ஃபுல்லா வீடே நாங்கள் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட உள்ளே ஒரு 20 வீடு கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி 20 வீடு போயிட்டு இருக்கு. அதுல ஒரு 4-5 ஃபேமிலி ஆல்ரெடி குடியே வந்துட்டாங்க. குடி வந்து உள்ளுக்குள்ள டெவலப் ஆகி உள்ளுக்குள்ள குடியிருக்க ப்ராஜெக்ட்ல தான் நீங்க வந்து ப்ராப்பர்ட்டி எடுக்க போறீங்க. ஸோ அதனால வந்து எம்டி லேண்டை சேல் பண்றாங்க, நம்ம தான் போய் ஃபர்ஸ்ட் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேணாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபேமிலி குடியிருக்காங்க. அது போக 20 வீடு வந்து கிட்ட வந்து கன்ஸ்ட்ரக்ஷனும் போயிட்டு இருக்கு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்ன ப்ரைஸுக்கு பண்ணி தரீங்க? அதாங்க, இது வந்து கஸ்டமைஸ்டு தான். ஸ்பெசிஃபிக்கா இந்த பட்ஜெட்ல நாங்கள் பண்றோம் இல்ல. பட் மினிமம் பிரைசிங் வைஸ் பார்க்கும்போது ஒரு 1 BHK வந்து நம்மளால ஒரு 20 ஸ்டார்ட் பண்ண முடியும். 20 lakhs ஸ்டார்ட் பண்ண முடியும். அதே நம்ம ஒரு 2 BHK போகும்போது ஒரு 25 to 26 lakhs நம்ம 2 BHK ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ வீட்டுக்கும் லேண்டுக்கும் எவ்வளவு லோன் பர்சன்டேஜ் பண்ணி தருவீங்க? லோன் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்பெனி சப்போர்ட் பண்ணிடும். எங்க சைட்ல இருந்து எல்லாமே A to Z நாங்கள் சப்போர்ட் பண்ணி தந்துருவோம். லேண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 70% வரையுமே நமக்கு லேண்டுக்கே லோன் போய்க்கலாம், மார்க்கெட் வேல்யூக்கு. இதே நமக்கு பில்டிங்ல போகும்போது 85% வரையுமே நம்ம லோன் வேல்யூ போய்க்கலாங்க. ஸோ இந்த லோன் ப்ராசஸ் எல்லாம் மேக்ஸிமம் எவ்வளவு நாள முடிச்சு கொடுப்பீங்க? நம்ம ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு 4-5 ஃபைல் ஆல்ரெடி நம்ம மூவ் பண்ணிருக்கோம், லோன்ஸ்க்காக மூவ் பண்ணிருக்கோம். ஸோ அதனால நாங்க அதுல எல்லாமே இது பண்ணி பார்க்கும்போது ஒரு 20 to 30 days மேக்ஸிமம் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம்ல அதுக்குள்ள நம்ம லோனே செக் கட் பண்ணி நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அதை கொண்டு வந்துடலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்குறாங்க, ஒரு லேண்டு வாங்கணும், ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்? மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, எப்பயுமே நம்ம வீடியோவை பார்க்கறதுக்கும் விஷுவலாக நேரில் வந்து பார்க்கறதுக்கும் ஒரு கிளியர் ஐடியா அப்பதான் டிஃபரன்ஸ் தெரியும். எப்படி ப்ராஜெக்ட் டெவலப் ஆயிருக்கு, இந்த அளவு பண்ணியிருக்காங்க, சுற்றி என்னென்னலாம் இருக்குங்கிறத நேரில் வந்து பார்க்கும்போது மட்டும்தான் கிளியராக பார்க்க முடியும். ஸோ நீங்கள் நேரில் வந்து ஜஸ்ட் ஒரு சைட் விசிட் பாருங்க, அதுக்கு என்னென்ன அவைலபிள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம், உங்களுக்கு என்ன மாதிரி ரெக்குவயர்மெண்ட் இருக்கு எல்லாமே நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன சப்போர்ட்லாம் எங்களால் பண்ணி தருவோம், பண்ணிட்டு அடுத்து ஃபர்தர் புக்கிங் ரெஜிஸ்ட்ரேஷன் அடுத்து நம்ம அடுத்து பிளான் பண்ணலாம். ஓகே. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல ரொம்பவே லோ பட்ஜெட்ல 4.90 lakhs பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி HDFC, PNB, ICICI இதில் எல்லாத்தையுமே ஆல்ரெடி நம்ம லோன் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த பிளாட்ஸ் வந்து இங்கே நம்ம லோன்லையும் பண்ணி தந்திருக்கோம். நிறைய பிளாட்ஸ் லோன்லையும் பண்ணி தந்திருக்கோம். ஆனால் லோன் சைடில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 20 to 25 days நம்ம லோன் சாங்ஷனேஷன் எடுத்து ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக செக்கே கட் பண்ணி நம்ம கொடுத்துடலாம். ஓகே. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நாள் கம்ப்ளீட் பண்ணி தருவீங்க? நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பேன் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பண்ணுறோம்னா நமக்கு ஒரு 5 months ஸ்பேன்லேயே நமக்கு கம்ப்ளீட் பண்ணி தர முடியும். G+1 மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்துக்கு அடிஷனல் ஒரு 3 to 4 months அடிஷனல் நமக்கு ஒரு 8 to 9 months மேக்ஸிமம் நம்ம G+1 பண்ணுறதுக்கே நம்ம கம்ப்ளீட் பண்ணி தந்துடலாம். கண்டிப்பாக நம்ம சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்து கண்டிப்பாக பெஸ்ட்டாக நம்மளால் என்னெல்லாம் பண்ணி தர முடியுமோ அது எல்லா ஃபெசிலிட்டிஸ் நம்ம அதை பண்ணி தந்துடலாம். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ.